பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேங்க் அண்ட் எக்ஸ்பெக்டட் சீட் மேட்ரிக்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, சீட் வேக்கன்சி எவ்வளோ இருக்குது ரவுண்ட் 2ல் அப்படின்றது டீட்டெயிலாக பார்க்கலாம். நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அது மூலயமா நாங்கள் ப்ரொவைட் பண்ணுற காலேஜ் ரிகார்டிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் அந்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிறது வந்து சீட் வேக்கன்சி தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கான சீட் மேட்ரிக்ஸையும் பார்த்துடலாம். எக்ஸ்பெக்டட் சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ஃபார் ரவுண்ட் 2க்கானது பார்ப்போம். எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ் கவுன்சிலிங் ரவுண்ட் 1 முடிஞ்சு ரவுண்ட் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த ரவுண்ட் 2ல் சீட் கிடைக்குமா அப்படின்ற டவுட்ஸோடு இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ். கண்டிப்பாக ரவுண்ட் 2ல் கம்மி கட் ஆஃப் மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ரவுண்ட் 2க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் சீட் வேக்கன்சிஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் ஃபில் ஆயிடுச்சு, டீம்டு யூனிவர்சிட்டிலையும் சீட் ஃபில் ஆயிடுச்சு, கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாலையும் சீட் எல்லாம் அலர்ட் ஆயிடுச்சு. ஆனால் ரவுண்ட் 2ல் சீட் கிடைக்குமா அப்படின்னு தான் நிறைய பேர் டவுட்டோடவே இருக்காங்க. ஸோ 2 years கம்பேர் பண்ணிட்டு இது ஒரு ஜஸ்ட் ப்ரெடிக்ஷன் தான், பார்த்துடலாம். நல்ல மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜிப்மர் அண்ட் எய்ம்ஸ் டாப் லெவல் மெடிக்கல் காலேஜஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் காலேஜஸில் சீட்டுக்கான வேக்கன்சிஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து லாஸ்ட் இயர் எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் இருந்துச்சு அண்ட் இந்த இயர் எவ்வளோ சீட் வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸோட கட் ஆஃப் மார்க் பார்டரில் இருக்குது, நம்மளுக்கு செகண்ட் ரவுண்டில் சீட் கிடைக்குமா இல்லை கிடைக்காதான்ற ஒரு ஆசிலேஷன் அண்ட் ஒரு டவுட்லேயே இருப்பாங்க. கண்டிப்பாக சீட் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 2022ல் கவர்மெண்ட்ஸில் எவ்வளோ சீட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சீட் வேக்கண்ட்டாக 105 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. இதே கவர்மெண்ட் கோட்டாக்கான செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டா ஒரு 341 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. அண்ட் இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்துட்டா 442 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. அண்ட் இதே என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸில் பார்த்துட்டா 377 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. அந்த டோட்டலாக எவ்வளோ சீட் வேக்கண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 1265 சீட் வந்து வேக்கண்ட்டாக இருந்துச்சு. எப்போ 2022ல். இதே 2023ல் பார்த்தோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் 165 சீட் வேக்கண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இதே கவர்மெண்ட் கோட்டாக்கான செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா 297 சீட் வந்து வேக்கண்ட் இருந்துச்சு. அண்ட் இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்துட்டா 417 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸில் பார்த்துட்டா 440 சீட் வேக்கண்ட் இருந்துச்சு. இதே டோட்டலாக எவ்வளோ சீட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா 1319 சீட் வந்து வேக்கண்ட் இருந்துச்சு. இதே இப்போ 2024ல் பார்த்துட்டோம் அப்படின்னா கவர்மெண்ட்டில் 170லேருந்து 180 சீட் வரைக்கும் வேக்கண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இதே கவர்மெண்ட் கோட்டாக்கான செல்ஃப் ஃபினான்சிங் ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 250 சீட் வேக்கண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்த்துட்டா ஒரு 350 சீட் வந்து வேக்கண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இதே என்ஆர்ஐ அண்ட் என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டாவில் பார்த்துட்டோம் அப்படின்னா 380 சீட் வந்து வேக்கண்ட் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் இதே டோட்டல் சீட் எவ்வளோ வேக்கன்சி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் அப்படின்னா 1100லேருந்து 1150 சீட் வரைக்கும் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த வீடியோ வந்து மெடிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.